எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளை குங்குலியத்தின் அற்புத பயன்களை பற்றி இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெள்ளை குங்குலியம் இதை இங்கிலீஷில் ஒயிட் டாமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பைனாமியல் நேம் பார்த்திங்கன்னா வெட்டேரியா இண்டிகா. இதை தமிழில் வெள்ளை குங்குலியம், துருளக்கம், வெள்ளை குன்றிகம், அப்புறம் தூப மரம், சாம்பிராணி மரம், இப்படி பலவாறு குறிப்பிட்றாங்க. ஹிந்தியில் சால் தூணா, கூகல், ரால், தூப்பு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதனுடைய மரம் பெரும்பாலும் மலைக்காடுகளில் தான் இருக்கும். இது ஓங்கி உயர்ந்து வளர்ந்துருக்கும். இந்த மரத்தை சிறு சிறு வெட்டுகளாக வெட்டி விடும்போது 4-5 நாட்களில் அதிலிருந்து பிசின் போன்ற கெட்டியான ஒரு திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். இது அதிகப்படியாக சுரக்கும். இது நாளாக கெட்டியாயிரும். இதை சேகரித்து வச்சு சுத்தம் செஞ்சு இது போன்று பளபளப்பாக கல்கண்டு மாதிரி கெட்டியாக மாறினதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது கூட சில பொருள்கள்லாம் சேர்த்து இதை கட்டி சாம்பிராணியாக பயன்படுத்தப்படுது. மேலும் இதனோட பூ, விதை மற்றும் அந்த மரத்தோட பட்டை, அதோட இலை, இவை அனைத்தையுமே மருந்துக்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கு மேலே இவை அனைத்துமே ஒரு அற்புத வாசனையோடு இருக்கும். இந்த மரத்தோட வேர்கள் பார்ப்பதற்கு ஒரு வலைப்பின்னல் போல் பூமிக்குள்ளே படர்ந்து இருக்கும். இதோட பூ பார்ப்பதற்கே மிக அழகாக தெய்வீகமாக இருக்கும். இந்த வெள்ளை குங்குலியத்தை நாம் இன்னுமே ஒரு சாம்பிராணி தூபம் போடக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற ரேஞ்சில் மட்டுமே நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இது ஒரு அற்புதமான மருந்து பொருள் என்பதை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை ஏற்கனவே பதிவிட்டிருந்த மாதிரி பல சித்தர்கள் நூல்களில் அவங்களோட வைத்திய முறைகளின் குறிப்புகள்லையும் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. திருமூலர் சித்த வைத்தியம், திருமந்திரம், குணபாடம் மருந்தியல், தேரையர் வைத்திய காப்பியம் போன்ற பல நூல்களில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. 1890 பிரிட்டிஷ் இந்தியாவில் வில்லியம் டைமோக் அப்படின்ற ஒரு டாக்டர்கள் குழு அவரோட குழுவில் சிஜேஹெச் வார்டன், டேவிட் ஹூப்பர் அப்படிங்கிறவங்க ஒரு குழுவாக இருந்து இந்தியன் மெடிசினல் பிளான்ஸை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கு வெளியிடுறாங்க. அந்த புக்கோட பேர் ஃபார்மாகோகிராஃபியா இந்தியா. இதில் அவங்க இந்த ஒயிட் டாமரை பற்றி, அதாவது இந்த வெள்ளை குங்குலியத்தை பற்றி, அதோட மெடிசினல் பெனிஃபிட்டை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவோட கிங் சவுத் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அதிலிருந்து இந்த வெட்டேரியா இண்டிகா, இந்த ஒயிட் டாமரை பற்றி ஒரு ஜேர்னல் வெளியிட்டிருக்காங்க. இது ஜூலை 2023 வெளியிடப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளான பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய தோல் பாதிப்புகளுக்கு இதை மெயின் பேஸாக வச்சு செஞ்ச ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு அவங்க அந்த ஜேர்னலில் குறிப்பிட்றாங்க. நம்ம நாட்டோட பாரம்பரிய வைத்திய முறைகளான சித்தா, ஆயுர்வேதா போன்றவைகளில் பல வருடங்களாக இதை பல்வேறு உடல் பிரச்சனைகளுக்கு மருந்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளான முகப்பரு, தோல் சுருக்கம், கருவளையம், மங்கு போன்றவைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வு தருது இந்த வெள்ளை குங்குலியம். சருமத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற நுண்ணுயிர்களை அழித்து இறந்த செல்களை நீக்கி சருமத்திற்கு நல்ல பளபளப்பை கொடுக்கக்கூடியது. இந்த அற்புதமான வெள்ளை குங்குலியத்தை முக்கிய பொருளாக வச்சு இன்றைய தலைமுறைக்கும் அவர்களுடைய தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் முகப்பொலிவிற்கான அவர்களோட இயற்கை சார்ந்த தேடுதலுக்கும் ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக நாங்கள் இந்த ஸ்மைலான் ஃபேஸ் க்ரீமையும் குளியல் சோப்பையும் உருவாக்கியிருக்கிறோம். இது முழுக்க சித்தர்களோட அருளாசியாலேயே சாத்தியமானது. Smile on Kungulium based fairness skin cream and bath soap.
Your smile is our goal.